அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமா இன்னைக்கு? அதாவது ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணழைப்புக்கு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு ஒரு குரூப் வருது. அடுத்தது மாப்பிள்ளழைப்புக்கு கேரளா ஸ்டைலில் ஒரு மேளம் வாசிச்சுட்டு ஒரு குரூப் வருது. அடுத்தது உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இப்போ தாலி கட்டும்போது நம்ம நாதஸ்வரம் அந்த இதெல்லாம் வச்சுருப்போம், அது தனி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பாடுறதுக்குன்னு ஒரு 20 பேர் தனியாக அங்கே இருக்காங்க. அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பொண்ணு மாப்பிள்ளை ஆடுறதுக்கு ஒரு டிஜே வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சத்தத்தை கொடுக்குற ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஏன் நான் இன்றைக்கி உங்களுக்கு பேசுகிறேன்னா, என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் தலை சுத்தல் வியாதியில் கஷ்டப்பட்டுருக்கவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அடுத்த நாளே கன்சல்டேஷனுக்கு வந்துடுறாங்க. தலை சுற்றுது மேடம், காது அடைச்ச மாதிரி இருக்குது. முதல்லாம் கல்யாண வீட்டு சாப்பாடில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் இந்த தலை சுத்தல் மட்டும் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த சவுண்டில் அவங்களுக்கு அந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம், அக்வஸ்டிக் சிஸ்டம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது டேமேஜ் ஆகிடுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வர்ற எல்லாரும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷனே பண்ணுறோம். வரவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேயோ அங்கே போயிட்டு எல்லாம் போச்சு, என் ஹெல்த்தே போச்சு அப்படின்னு இப்போ புலம்புற நிறைய சீனியர் சிட்டிசன்ஸை பார்க்குறேன். அதனால் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க எல்லாருமே யோசிக்கணும். அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இந்த பதிவு. யூஸ்வலாகவே நம்மளோட ஹியரிங் டெசிபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 70 வரைக்கும் நல்லா நமக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஒரு 80 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னலில் நின்றுட்டுருக்கோம், அங்கங்கே கீக்கின்னு சவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா ஒரு 80 டெசிபிள் 90 டெசிபிள் கிட்ட போகும். அடுத்தது டிஜே பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் மேக்ஸிமம் 100லேருந்து 110 டெசிபிள்ஸ் வச்சு தான் டிஜே பண்ணுறாங்க. பட்டாசு வெடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 120. ஸோ இப்போ இந்த டிஜேல ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹியரிங் அந்த அக்வஸ்டிக் ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது. ஒரு இன்னர் இயர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதில் இருக்கிற ஹியரிங் லாஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இர்ரிவர்சிபிள் டேமேஜ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இப்போ இது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு மட்டும் சொல்லலை, அந்த டிஜேன்னு ஒரு குரூப் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் 100லேருந்து 120 டெசிபிள்ஸில் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் எத்தனை வயசில் அந்த காது கேட்காம போகும் அப்படின்றதே நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ டிஜே பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸு எல்லாம் 25-30 வயசுக்குள்ளே உள்ள பசங்க தான் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு டீமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் இன்னும் 25 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும், அதுக்கு மேலே எப்படி இருக்கும், அவங்களோட ஹியரிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்றதே நம்ம யோசிக்கணும்ல. ஸோ நம்ம கல்யாண வீட்டு விசேஷங்கள் பண்ணுறவங்க இனிமே டிஜேவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நாதஸ்வரம் அதெல்லாம் இந்த அளவுக்குலாம் எந்த இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணாது. நீங்கள் ஒரு ரெக்கார்டட் மியூசிக்கை நல்லா சவுண்டு வச்சு போடுறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் டெசிபிள்ஸ் 80 டெசிபிள்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அங்கே வீட்டில் போய் அங்கே அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம ஒருத்தர் பேசணும்னா நான் பேசுகிறத பக்கத்துலேருந்து காதுகிட்ட போய் பேசினா கூட கேட்காது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த நாய்ஸி என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு. நான் இப்போ ஆஃப் லைட் இப்போ முகூர்த்தத்துக்கு ஒரு 10 கல்யாணத்துக்கு போனப்போ நான் ஃபீல் பண்ணது இதுதான். அவ்வளோ சவுண்டு. என்னால் அந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட என்ன சொல்ல வரோன்றதும் புரியலை, எதுவுமே யார் பேசுகிறதும் யாருக்கும் கேட்கல, ஒன்லி அந்த மியூசிக் மட்டும் தான் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால நம்ம காது டேமேஜ் ஆகுது அப்படின்றதே புரிஞ்சுக்கணும். இனிமேல் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க டிஜே பண்ணுறவங்க கிட்ட அந்த மியூசிக்கோட இன்டென்சிட்டி அது 80 டெசிபிளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 100-110 தான் அவங்க எஃபெக்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் வேணான்னு சொல்லிவிடுங்க. நம்ம பக்கத்துலேருந்து யார்ட்டாவது பேசினோம்னா அது கேட்கணும், அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கோட சவுண்ட் இருக்கணுன்றத வச்சுக்கோங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். நமது மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.